அன்பினர்களே, அம்பாறை மாவட்டம் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் பர்தா அணிந்து கடமையிற்கு சென்ற புதிய நியமனம் பெற்ற முஸ்லிம் பெண் ஊழியர்கள் கடமைக்கு அறிக்கை செய்ய விடாது தடுத்து விட்டதாக கூறப்படும் சம்பவம் ஒன்று இன்று 10ஆம் தேதி காலை அம்பாறை மாவட்டம் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் அரங்கேறி இருக்கின்றது. இது குறித்து ஏராளமான செய்திகளை அடிச்சு வாரங்க முஸ்லிம் மக்கள். புதிய நியமனம் பெற்ற குறித்த பெண் ஊழியர்கள் தங்களது கலாச்சார மற்றும் மத நடைமுறைக்கு அமைவாக பர்தா அணிந்து நிலையில் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலைக்கு கடமையிற்கு இன்றை சென்றுகிறாங்க. அதாவது அண்மையில நான் நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்குள்ள இல்லாட்டி 10 தினங்களுக்குள்ள புதிய நியமனம் வந்து ஹெல்த் அசிஸ்டன்ட், அந்த உதவியாளர்களா ஹெட் லேபர்கள் அசிஸ்டன்ட், அப்படி இந்த லேப் அசிஸ்டன்ட், அப்படி அவங்க ஒரு ஊழியர்கள் தான், உத்தியோகங்களுக்கு அப்பால் ஊழியர்கள் 2-3 தானே அவங்க வந்திடத்தான் இந்த குற்றம் நடந்திருக்கு. எனினும் அவர்கள் கடமைக்கு அறிக்கை செய்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக இன்று பூகம்பமா வெடிச்சிருக்குது. ஒரு இன உறவுக்குள்ள ஒரு துளி ரத்தம் போன்று பார்த்துக் கொள்வோமா? முஸ்லிம் பெண் உத்தியோகஸ்தர்கள் தங்களது கலாச்சார முறைக்கேற்ப உடை அணிந்து கடமையாற்றுவதற்கு ஏற்கனவே சுகாதார அமைச்சினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவ்வறிக்கையில் தங்களை கடமையேற்க விடாது தடுத்தமை தொடர்பில் உரிய விளக்கம் வழங்கப்பட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் அவடத்திலே கேட்டுக்கிறாங்க. இது அதாவது அதுல என்னென்றால் அதுல ஒரு MS இருக்கிறார் சுகுணன் என்று தமிழ் அதிகாரி தானே, மெடிக்கல் சூப்பரிண்ட், அவர் தான் வைத்தியசாலை பொறுப்பானவர். இவர் ஏற்கனவே 5 ஆண்டுகளாக கல்முனை HDH கடமையாற்றி ஒருத்தர். அவருக்குள்ளான இருக்குது, ஏதோ ஒரு தவறு நடந்திருக்க விடுங்கடா, மீண்டும் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. இனவாதமோ பிரதேசவாதமோ தான் விரும்பியவாறோ யாரும் செயற்பட முடியாது என்றும், இது அரசு ஸ்தாபனம், இந்த இடத்தில் யாருடைய விருப்பத்தின் படிக்கு நடக்க முடியாது என்றும், அரசியல் அமைப்பு ஸ்தாபன விதிக்கோவை மற்றும் உரிய சுற்று நிறுவனங்கள் என்ன கூறுகின்றனவோ அதற்கு அமைவே செயற்பட முடியும் என்றும் யார் தெரிவிக்கிறார்? MS சுகுணன் தெரிவித்திருக்கிறார். அவங்க ரிப்போர்ட்டர்ஸ் சொல்லுகிறாரா? மேலும் தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சனைக்கு சுமூகமான பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வைத்தியசாலை அத்தியட்சகர் சுகுணன் தெரிவித்திருக்கிறார். ஏதோ ஒரு சம்பவம் ஒன்று நடந்துட்டு மீண்டும் டியூட்டியில ஜாயின் பண்ணாங்க. நான் அதை உறுதியா சொல்றேன். இச்சம்பவம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. விஷம் கக்குறீங்க முஸ்லிமாக்கள். பர்தா அணிந்து கடமையாற்றுவதற்கான அனுமதி தொடர்பான சுகாதார அமைச்சின் நடைமுறை மற்றும் சம்பந்தப்பட்ட சுற்று நிறுவனங்கள் தெளிவுபடுத்தப்படுவது எதிர்காலத்தில் இவ்வாறான சர்ச்சைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் புதிய நியமனம் பெற்று கடமையேற்க சென்ற முஸ்லிம் பெண் உத்தியோகஸ்தர்கள் பர்தா அணிந்திருந்தமை காரணமாகவே கடமைக்கு அறிக்கை செய்ய அனுமதிக்கப்படவில்லை என்ற செய்தி பரவலாக கல்முனையில ஒரு காற்று வேகத்துல பரவி கொண்டிருக்குது. ஒரு இன உறவுக்குள்ள ஏதாவது நடந்துருமோன்னு அச்சமடைகிறோமாப்பா? அதுதான் செய்தி அள்ளி வந்திருக்கின்றோம். இலங்கையில் அரச மருத்துவமனைகளில் கடமையாற்ற முஸ்லிம் பெண் உத்தியோகஸ்தர்கள், அது நர்சுமாருக்கு சொல்றாங்க, மற்றும் சுகாதார பணியாளர் என்ன வருகிறது, தாதிகள் மற்றும் சுகாதார பணியாளர் ஹெல்த் லேபர்ஸ் என்று சொல்லலாம், உட்பட தமது மத மற்றும் கலாச்சார அடையாளங்களை பேணி முகம் அல்லது தலைப்பாகை போன்றவற்றுடன் கூடிய ஆடைகளை அணிந்து சேவையாற்றுவதற்கு சட்ட ரீதியான அல்லது அரசாங்கத்தின் பொதுவான தடைகள் ஏதும் இல்லை என்பது அரசாங்க தரப்பில் பலமுறை உறுதிப்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, அரச மருத்துவமனைகளில் கடமையாற்ற முஸ்லிம் பெண் ஊழியர்கள், உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பாதிகர்கள் தமது மத வழக்கப்படி ஆடை அணிவதில் எந்த விதமான சட்ட தடைகளும் இல்லை என அரசாங்கத்தின் அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். பல நேரங்களில் பல இடங்களில் சுகாதாரத்துறையில் பணியாளர் பற்றாக்குறை நிலவும் சூழலில் கலாச்சார அல்லது மத நடைமுறைகளை காரணம் காட்டி எவரையும் சேவையிலிருந்து தடுத்து நிறுத்த முடியாது என்பதே அரசின் நிலைப்பாடு என்று அரசாங்கம் பல முறை சொல்லியிருக்கு. அப்ப இந்த சம்பவத்துக்குள் அரசாங்கம் இல்லையே, அரசாங்கத்துக்கு எதிராக முஸ்லிம் நபர்கள் பெசங்க கேளாதே, அதை விட்டுறாங்க. சரி, பொதுவான உத்தியோகத்தர் சீருடை விதிகள். பொதுவாக அரசு சேவையில் உத்தியோகஸ்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய பொதுவான சீருடை நெறிமுறைகள் காணப்பட்டாலும் அடிப்படை உரிமைகள் மற்றும் அமைச்சரவை ஒப்புதல்கள் அல்லது நீண்ட காலமாக நடைமுறையில் உள்ள சுற்றறிக்கைகளின் அடிப்படையில் சிறுபான்மை சமூக பெண் உத்தியோகஸ்தர்கள் தங்களது மத வழிமுறைகளுக்கு உட்பட்ட விதமான ஆடைகளை தலை முக்காடு போன்றவற்றுடன் அணிந்து சேவையாற்றுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
அப்ப அரசாங்கத்தை அனுமதியும் வந்துட்டா, அதாவது இன்று நடந்த சம்பவத்துக்கு அரசாங்கம் பொறுப்பும் இல்லை. இப்படி தாங்க உடுத்துட்டு போகலாம், இந்த ட்ரெஸ் பண்ணிக்கு போகலாம்னு அரசாங்கத்துல ஒரு சுற்று நிருபம் சொல்லுது. அது வந்துட்டா சரி, உள்ளக சிக்கலை பார்ப்போமா? சில வேளைகளில் நிறுவன மட்டத்திலான நிர்வாக அதிகாரிகளின் தவறான புரிதல்கள் இந்த வருது பாருங்க, அல்லது தெளிவின்மை காரணமாகவே இவ்வாறான தற்காலிக தடைகள் அல்லது முரண்பாடுகள் ஏற்படுகின்றன என்றும், எனினும் உயர்மட்ட நிர்வாகத்தின் தலையீடுகள் மற்றும் அமைச்சின் தெளிவுபடுத்தல்களின் மூலம் அவற்றுக்கு உடனடி தீர்வு காணப்படுவதும் பலமுறையாகும். இந்த இடத்து தான் சூழன் வந்துட்டார். இதுக்குள்ள வந்துட்டாரு, திருப்பி நாங்க சொல்றோம் இல்ல. அதாவது சில வேளைகள்ல சிலர் அவருக்கு கீழே உள்ள அதிகாரிகள் ஏதாவது ஏற்கனவே உடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அது வேறது. இது எங்கே உண்டு ஒரு இனவாதத்தை ஒருத்தன் கிளப்பியிருக்கிறான், அதுக்கு சூழனுக்கு சம்பந்தமா அது எனக்கு தெரியாது. தாங்கள் தங்களது கலாச்சார முறைக்கேற்ப உடை அணிந்து கடமையாற்றுவதற்கு சுகாதார அமைச்சினால் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆல்ரெடி பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களாம். அவ்வாறு இருக்கையில் தங்களை முறை சாராமல் தடுத்தமை தொடர்பில் உரிய விளக்கம் வேணும் என்று இவங்க இன்றைக்கு நிப்பாட்டப்பட்டவங்க கேட்டுக்கிறாங்க. இதற்கமைய குறித்த பெண் உத்தியோகர்கள் பரதானந்தி சென்றதுடன் தொடர்புடையதாக ஆரம்பத்தில் ஒரு தடை அல்லது குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தாலும் இது தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகத்துடன் மேற்கொள்ளப்படும் பேச்சுவார்த்தைகள் மற்றும் சுகாதார அமைச்சின் உரிய சுற்று நிறுவனங்களின் அடிப்படையில் இதற்கு தீர்வு காணப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது நாங்கள் பார்க்கலாம். பார்த்துலாமா? இது வாரடிக்க அரச மருத்துவமனைகளில், இது இங்கிலீஷ்ல வந்த பேப்பரை தமிழுக்கு தாரேன். அரச மருத்துவமனைகளில் சேவையாற்றும் போது முஸ்லிம் தாதிகர்கள் தங்களது மத ஆடை நெறிமுறைகளை கடைபிடிப்பதற்கு சட்ட ரீதியான தடைகள் எதுவும் இல்லை எனவும் வெளிநாட்டு அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் கடந்த ஆண்டிலே ஒரு செய்தி கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் வந்திருக்கு. தலையை மற்றும் கால்களை மறைக்கும் ஆடைகளை அணிவதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் பல முஸ்லிம் பெண் தாதிகர்கள் தொழிலில் இணைவதிலிருந்து அல்லது தொடர்வதில் இருந்தும் பின்னிற்கு காரணமாக அமைந்துள்ள முஸ்லிம் குடிசார் சமூக அமைப்புகள் கவலை வெளியிட்டிருக்கிறாங்களாம். இந்த முஸ்லிம் கூட்டம் உண்டு. சமூகம் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தீர்வு காணும் நோக்கில் அரசாங்க அதிகாரிகளுக்கு முஸ்லிம் சமூக பிரதிநிதிகளுக்கும் இடையில் அண்மையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இந்த உறுதிப்பாட்டை சொல்லி இருக்கிற. இதப்ப போன ஆண்டுல, கடந்த ஆண்டுல நடைபெற்ற விடயம். நோ லீகல் பெரியஸ் டு ரிலிஜியஸ் ஸ்ட்ரெஸ் ஃபார் முஸ்லிம் நர்ஸ் என்று சொல்றாரு அமைச்சர். அது எல்லாம் சேர்ந்துதான் சொன்னாலும் ஊழியர்கள், லேபர்ஸ், அங்க அசிஸ்டன்ட் சேர்ந்து சொல்றாங்க. நோ லீகல் பெரியஸ் டு ரிலிஜியஸ் ஸ்ட்ரெஸ் ஃபார் முஸ்லிம் நர்ஸ். எல்லோருக்கும் சேர்த்து நர்ஸ் சொன்னா எல்லோருக்கும் செய்தி அது. இப்போ இன்று நடந்த சம்பவத்துக்குள்ள வருவோமா? இன்று இதற்குரிய லீடர் ஆறு சுகுணன் அவர்கள். அவர் என்ன சொல்றார்? அவர் தான் இப்ப சொல்லிக்கிறாரே தெளிவா ஒன்றுமில்லை. இப்ப காலையில நிறுத்தப்பட்ட ஊழியர்கள் பவலைக்கு வேலைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. யாரே ஒருத்தன் கொளுத்தி போட்டிருக்கிறான் ஒரு இனவாதத்தை. அது தமிழ் அதிகாரியா இருக்கலாமா என்று சும்மா கேட்கிறோம். இப்பொழுது இந்த விடயம் சுமூகமாக தீர்க்கப்பட்டு விட்டது. என்ன? சற்று வேளையில நிறுத்தப்பட்டவங்க திருப்பி அவங்க டியூட்டி அசும் பண்ணி வேலைக்கு சேர்ந்து அவங்கள கடமையிட்டு டியூட்டிக்கு திரிகிறாங்க. முடிஞ்சு போச்சு. தயவு செய்து இந்த பேஸ்புக் தளங்களையும் டிக்டாக் தளங்களையும் ஒவ்வொரு செய்திகளையும் நீங்க அடிக்காதங்க. சும்மா இனம் நல்லா இருக்குது. கல்முனை முற்றுமுழுதாக முஸ்லிம் மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி. மீண்டும் ஒரு கலவரத்தை உருவாக்க தூவமுடாங்க. ரொம்ப பாவமான செயல் இறங்காங்க. தயவு செய்து. சுகுணன் ஏற்கனவே ஆடியச்சாக 5 ஆண்டு இந்த கடமையாற்றிக்கார் கல்முனைக்குள்ள. அவருக்கு தெரியும் தானே முஸ்லீம் உடைய பத்தி. அவர் கல்வாண்டி குடியார், அவருக்கு தெரியாம இருக்குமா? அவர் பெரிகளும் வேலை பார்த்துக்காரு, மன்னார் பாக்கம் வேலை பார்த்தாரு. இங்க 5 ஆண்டு மிக முக்கியமான கொரோனா காலங்கள்ல அவர் டியூட்டி செஞ்சவர். அவர் அங்க லீடர்ஷிப்பா இருக்கிறார். மத்திய அரசுகளை உள்ள மிக பழமை வாய்ந்த ஹாஸ்பிட்டல் அது கல்முனை நோர்த். அந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்திருக்குது. அது முற்று முழுதாக தமிழ் ஸ்டாஃப் கொண்ட ஒரு ஆதிக்கம் கொண்ட பகுதி. இவங்க கல்முனை ஏஎம்ஹெச் முஸ்லீம் ஆதிக்கமே, அது தமிழ் ஆதிக்கம். இப்படித்தான் இருக்குது. அப்படித்தான் பாக்குறீங்க. அதனால இப்படி ஒரு பெரியர் வந்திருக்குன்னு பாக்குறீங்க. அது முடிஞ்சு போச்சு. விஷயம் முடிஞ்சிட்டு ஊதாங்க. நேற்று ரீச்சாவை பத்தி கத்த வேண்டியிருக்குது. இன்றைக்கு நோர்த் ஹாஸ்பிட்டல் கல்முனையை பத்தி கத்த வேண்டியிருக்குது. ஒரு செய்தி ஒழுங்கா வருகுதா? இப்படிதான் வருகுது. எல்லாம் பெரியஸ் தான் வருகுது. ஆக ஒரு முடிந்த விடயத்தை போட்டு அடிச்சு அலம்பாதாங்க. டியூட்டி முடிஞ்சு போச்சு. அவங்க டியூட்டி எடுத்துட்டாங்க, பாரம் எடுத்துட்டாங்க. இதுக்கு நீங்க வழக்கு போக தேவையில்லை, நீங்க ஆரம்பம் பண்ண தேவையில்லை, பேஸ்புக்ல கிளிக்க தேவையில்லை, பேஸ்புக் ஜாம வாங்கல் கிளிக்க தேவையில்லை. செய்தியே முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு என்ன பிறகு நீ? எனவே பொதுமக்களுக்கு இதை விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு சற்று வேலை அது நடந்திருக்கு. அப்படி ஒரு இனவாதம், ஒரு பாசிசவாதம் அரங்குறீன்னு உண்மைதான். அதாவது
இனவாதிகளும் பாசிசவாதிகளும் பாசிக பூதங்களாக மீண்டும் மீண்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல வெளியாகத்தான் பூதம் தானே, பூதம் ஒன்று வெளியாகத்தானே வேணும். அதை கொண்டு இப்படித்தான் கொண்டு வருவாங்க. இப்ப ரெண்டு இனமும் மோதிக்கொள்ளும். ஆக மீண்டும் தலை தூக்குவது வேதனைக்குரிய விடயம் தான். இனிமேல் நீங்க கொஞ்சம் அமைத்துக் கொள்ளுங்க. அது முடிஞ்சு போச்சு. இந்த முஸ்லீம் இந்த வீரர்கள் எங்க ஜாம்பவாங்கள் இதுல பேஸ்புக்ல அப்புறம் டிக்டாக்ல இன்னும் தலைமாப்பா என்னென்ன இளவு தலைமை எல்லாம் மாறாங்க தானே, அதை விட்டு போடுங்க. விஷயம் முடிஞ்சு போச்சு. ஓவர் நைட்டு ஒன்றும் பண்ண தெரியலைங்க. அதெல்லாம் போச்சு. முடிஞ்சா அவங்க செகண்ட் டே டியூட்டிக்கு போறாங்க. இதுக்கு போய் ஊதிக்கிட்டு பெருச்சாளி வேலை பார்த்துட்டு ஒரு பிரச்சனையை பண்ணாங்க. சிறிய சிறிய விடயங்களை பிரச்சனைப்படுத்தாங்க. முடிஞ்சு போச்சு. இதை போய் அரங்கிட்ட தேவையில்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க டியூட்டிக்கு சேர்ந்துட்டாங்க. அவ்வளவுதான். சத்து விடயம். அதுவும் எல்லாம் ஒரு இனவாதம் தான். அதை நாம விட்டுருங்க. மேல மேல எடுத்துக்கிட்டு அள்ளிக்கிட்டு சுமந்து கூட தேவையில்லை. இது நிறைய நம்மள ஆதங்கம் இருந்தாலும் ஒரு பொதுவான செய்தியாக தந்திருக்கிறோம். அது முடிஞ்சு போன விடயம் விட்டுருங்க. முடிஞ்சு மீண்டும் மற்றொரு காலையில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.